ஹலோ மக்களே 423வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா லூஃபி வந்து போவா ஹாங்காக் கூட ஏறி வாரான். என்னன்னு பார்த்தா அவங்க அண்ணனை காப்பாற்ற வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஏசும் கார்ப்பு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீனும் தம்பி என்னைக்கிடா பேச்ச கேட்டிருக்கீங்க, அது மாதிரி லூஃபிட்ட அவன் அப்பாவை பத்தி எல்லா விஷயம் சொல்லிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நீங்க என்னதான் லூஃபிட்ட என்கிட்ட எல்லா விஷயம் சொன்னாலும் நாங்க இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு எங்க விதியிலே இருக்கு, நாங்க என்னைக்கும் மேரினெல்லாம் ஆக மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னைக்கு எங்க அப்பா ரத்தம் என் உடம்புல ஓடுவதுன்னு பெருமை நினைச்சது கிடையாது. ஏன்னா அவரை பத்தி எனக்கு மெமரியும் கிடையாது, அவரை பத்தி எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம ஓல்டுமன் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுவாங்க. எங்க அப்பா யாருன்னா ஒயிட் பிளட் தான் எங்க அப்பான்னு சொல்லியிருப்பான். ஏன்னா வந்து அவன் தான் இவர் தூக்கி வளர்த்துருப்பாரு. இதுல என்னன்னு பார்த்தா பக்கியை காப்பாத்த பக்கி கூட்டமே அங்க வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆல்விடா கப்பலை கேப்சர் பண்ணிட்டா. இந்த கப்பல்ல இருந்து ஒண்ணு இறங்கி போங்க, நான் ஒண்ணு இந்த கப்பலை தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஆல்விடா சொல்றா. சரி பக்கி காப்பாத்தான் போறான். அவர் என்னமோ ஆயிட்டு போறாரு, நம்ம இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இவங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா போவா ஹாங்காக்கும் வந்து இம்பல் டவுனுக்குள்ள இறங்கிட்டா. அதுக்கப்புறம் பாடியை அவர் சர்ச் பண்ண போறாங்க. ஹாங்காக்கும் என்ன பண்ணனே தெரியல. லூஃபி எப்படி அங்கிருந்து தப்பிக்க போறேன்னு ஒன்னும் புரியல. 33 மணி நேரத்துல எக்ஸிகியூஷன் வர ஸ்டார்ட் ஆயிரும். இம்பல் டவுனை சுத்தி ஒரே சீக்கிங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சி பிரிசன் ஸ்டோன் ஹேண்ட்கஃப் தான் என் கையில போடுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா இது ஒரு நெசசரியான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை என்ன பண்ணே தெரியல. லூஃபி வர உடம்புக்குள்ள ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கான். அவள்கிட்ட இருந்து திசை திரும்பினாலும் மேல சர்வேலன்ஸ் கேமராவா இருக்கு. என்ன பண்ணு ஒன்னும் புரியல. உன்னை இதை தூக்கிட்டு அப்படியே பக்கத்திலே வாராவா, நீ ஹர்ட் மட்டும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா லவ் பீமை போட்டு ஒரு போட்டு போடுறா. போட்ட உடனே அவங்க எல்லாருமே கல்லா மாறிட்டாங்க. லூஃபி இப்ப நீ வெளியே வரலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. லூஃபி வெளியே வந்துட்டான். நான் எப்படி வெளியே வர போறேன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ரிஸ்க் நினைச்சேன். நல்ல வேளை இவங்களை நீ கல்லா மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இனிமேல் உன்னால என் கூட வர முடியாது. ஏன்னா இனிமேல் என் கையில சி பிரிசன் ஸ்டோனை போட போறாங்க. அதை போட்டோம்னா என் உடம்புல இருக்க பவர் எல்லாமே போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னாலே ஒளிய முடியாதுன்னு சொல்றாவா. நீ ரொம்ப வருத்தப்பட்டு பேசுற. வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டியே, இதுவே பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பில்டிங்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் லூஃபின்னு சொல்லிட்டு சோகமா பேசுறாவா. உன்னோட அண்ணனை காப்பாத்த வந்து பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனா நீ எதுவும் பிரச்சனைல மாட்டிக்கிடாத, அது எனக்கு வருத்தமாயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இங்க உள்ள ஒரு வாட்டி வந்துட்டா யாராலையும் வெளியே போகவே முடியாது. நீ நல்லா ஸ்ட்ராங்கான ஆளு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் பிரச்சனையில மாட்டிக்கிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா லூஃபி கையில பிடிக்கான். நான் பிராமிஸ் பண்றேன், ரொம்ப நன்றி ஹேங்காக்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அவள ஷாக் ஆயிட்டா. கையை பிடிச்சோன்னு இவர் என்னோட உண்மையான பேரை சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹேங்காக்னு சொல்றான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவன் ஹேமாக் தான் சொல்லியிருப்பான். முதல்ல ஹேங்காக்னு சொல்றான். ஹேங்காக்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆயிருச்சு. இது போதுண்டான்னு சொல்லிட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டா. நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அந்த பொண்ணு வந்து நார்மலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உன்னை உள்ள பாத்துக்கிட்டாங்க. என்னடா இது ரொம்ப டைமிங் எடுக்கு, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மோமங்கவும் வைஸ் வார்டனும் வெளியே தான் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்த பாடி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை பத்திடா நீ இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு மோமங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சடனா ஒரு கால் வருது. வைஸ் வார்டன் ஹேனிபல் அந்த ரூம்ல இருக்க விசுவல் வந்து கட் ஆயிருச்சு. என்ன நடக்குன்னு ஒன்னும் புரியல. என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க சொல்றாங்க. டோமினோன்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். ஹேங்காக் என்ன நீ பாடி செக்அப் பண்ணாலும் நான் உள்ள வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனிபல் கதவை திறந்து உள்ள போலான்னு பார்க்கான். ஆனா என்னன்னு பார்த்தா ஹேங்காக் நார்மலா வெளியே வந்துட்டா. ஃபுல்லா பாடி செக்அப் பண்ணிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சார் இப்ப விசுவல் எங்களுக்கு கரெக்டா வந்துருச்சுன்னு சொல்றாங்க. திரும்பி இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ்னே இல்ல. சாரி சார் கொஞ்சம் நேரம் அதிகமாயிருச்சு, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க டோமினோ. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கரெக்டா இருந்தா ஓகே தான் சொல்றாங்க. டே என்னை பிரிசனர் மாதிரி வச்சிருக்கீங்க, நான் ஒரு எம்பரஸ்டா, என்ன ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. யாருன்னு தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சொல்றா இது வந்து இம்பல் டவுனோட ரூல்ஸ், அதை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஹேனிபல் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ கொஞ்சம் மெமரியே கொஞ்சம் அமர்ந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு டோமினோ யோசிக்கிறா. ஆனா இருந்தாலும் போய்கிட்டே இருக்காங்க அவங்க. வாங்க எலிவேட்டர் மூலியமா போன்னு சொல்லிட்டு எலிவேட்டர்ல கூட்டு போறாங்க. நம்ம இப்ப 4வது லெவலுக்கு போறோம்னு சொல்றாங்க. அவங்க ஏச மீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பர்னிங் ஃப்ளோருக்கு நம்ம போகணும். வார்டன் மெஜலியனை மீட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாமே ஹாட்டா தான் இருக்கும், நீங்க ப்ரிப்பேரா இருந்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்தா கூண்ட மூட போறாங்க. லூஃபி எட்டி பாக்குறான். லூஃபி நல்லா சேஃபா இருன்னு சொல்றான். ஹேங்காக் தேங்க்யூன்னு சொல்றான். தேங்க்யூ சொன்னோடனே அப்படி ஷாக் ஆகுறா. தேங்க்யூவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. ஆனா அவன் சொன்னது ஐ லவ் யூ சொன்ன மாதிரி இருக்கு. பார்த்தா லைட்டா ஹேங்காக்கே சாயிரா. என்னாச்சு நீ நல்லா தானே இருந்த, சடனா என்ன கிறங்கி உழுதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நான் எப்படிடா முதல்ல போனோம்னு சொல்லிட்டு லூஃபியை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் வீவர் காட்டு இருக்குல்ல, அதை பார்த்து தான் போகணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி இந்த டைரக்ஷன் தான் காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான் லூஃபி. இங்க பார்த்தா சீக்கிங்கோ அங்கேயும் துடிச்சு போய்கிட்டு இருக்கு. ஆனா சடனா யாருன்னு தெரியல ஒருத்தனுக்கு வாரானுங்க, ஒரு போர்டு போடுறானுங்க. சீக்கிங்கெல்லாம் வெட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. நல்ல வேலை பாத்தீங்கடா, இது ரெஃப்ரிஜரேஷன் ரூம்ல தூக்கி வைங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா யாருன்னே தெரியல சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லிஃப்ட் தான் காட்டுறாங்க. லெவல் 1 நம்ம பாசிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஹேண்ட்காக் கிட்ட ஹேண்ட்காக் திரும்பி நார்மல் ஆகுதா. எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பார்த்தா உள்ள வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கானுங்க. இம்பல் டவுன்ல வந்து லெவல் 1ல என்ன இருக்குன்னா கிரிம்சன் ஃப்ளோர்னு சொல்றா. இங்க ஏகப்பட்ட கொடுமைப்படுத்தி அவங்களை அடிச்சு நொறுக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிரிம்சன்னா என்னன்னு சொல்லி கேக்குறா. அது சீக்ரெட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லெவல் 2 வந்து வைல்ட் பீஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லெவல் 3 வந்து ஸ்டார்வேஷன் ஃப்ளோர், பசியால சாவக்கூடிய ஃப்ளோர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லெவல் 4 வந்து பர்னிங் ஹீட் ஃப்ளோர், அங்க ஃபுல்லா நெருப்பால தான் பாடுபடுத்தும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால 1ல இருந்து 4 வரை போற வரைக்கும் ஏகப்பட்ட சத்தம் வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அப்புறம் ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் லெவல் 4ல தான் இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இல்ல ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் எல்லாம் அங்க வைக்கல, இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். லூஃபின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா.
என்னன்னு பார்த்தா அந்த பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்கி லெவல் 1க்குள்ள இப்பதான் லூஃபி இறங்கி இருந்திருக்கான். டேய் க்ளவுன், நீ சீட்டுடா, எங்களை யாரும் நீ வெளியே வர வைக்கலன்னு சொல்லிட்டு என்னன்னு பிரிசனர்லாம் கட்டுறாங்க. பார்த்தா அது பக்கி குரல் மாதிரியே இருக்கு. டே எங்களை காப்பாத்துன்னு சொன்னீங்கடா, எங்களை ஏன்டா காப்பாத்துன்னு சொல்றான், நீங்களே என் ஃப்ரெண்டே கிடையாடா, என் வேலையை பார்த்து நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒண்ணு நாய் மாதிரி சாகலாம் விரும்பல, நான் கிளம்ப போறேன்னு சொல்றான். போயிட்டு வரட்டான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் பக்கி பார்த்தா பக்கி முடிகிடிலாம் வளர்த்து வேற லெவலா இருக்கான். என்னன்னு பார்த்தா சர்வேலன்ஸ் கேமராலாம் அங்கே எங்கேயும் இருக்கு. ஆனா சர்வேலன்ஸ் கேமராலாம் மாட்டிடவே செஞ்சுட்டான். ஸ்ட்ரெயிட்டாவே நான் பார்த்துட்டே செஞ்சுட்டாங்க. குட் ஈவினிங் சொல்றான். பக்கி த க்ளோனை கண்டுபிடிச்சாச்சு, லெவல் 1ல தான் இருக்கான், சாலிட்டரி செல் 22 பக்கத்துல இருக்கான்னு சொல்றாங்க. கண்டுபிடிச்சானு சொல்லிட்டு பக்கி ஷாக் ஆகுறான். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஒரு குத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். கண்டிப்பா இவன் சிக்க போறான், ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்க போறான்னு சொல்றாங்க. அவங்க ப்ளூகோரிஸ் வந்துட்டாங்கடான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான்டா, பக்கி சாகதான்டா போறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இங்க பார்த்தா வீவர் கூட எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது மொத்தமா எரிஞ்சிருச்சுன்னா மாலு எங்க போனே தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இங்க பார்த்தா க்ளவுனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஆளாளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கானு. அந்த க்ளவுன் வேற யாரும் அது நம்ம பக்கி தான், அவனை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. கதவை திறந்து அடுத்த செகண்ட் லூஃபி உள்ள வந்துட்டான். லெவல் 1 கிரிம்சன் ஃப்ளோர்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அடே இதான் செல்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். டே எவனோ ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், வாடம் ஓடினு சொல்லிட்டு ஓடி போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பக்கி வந்து சிக்கிட்டான். டே இங்க இருந்து போங்கடான்னு சொல்றான் ப்ளூகோரிஸ்ட. காப்பாத்துன்னு சொல்லிட்டு பக்கி கீழே தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் லூஃபி அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். லூஃபிக்கு எந்த வழி போனே தெரியல. சடனா பக்கி ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கான். டேஞ்சர்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி இருந்திருக்கு. இதை எவன்டா தொடப்பறன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சடனா ஒரு ப்ளூ க்ரோஸ் பக்கத்துல வருது. தொட்ட உடனே லூஃபி இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா டேஞ்சர் தொட்டு அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஆக்டிவேட் ஆயிருச்சு. லூஃபியை தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் செதறி இருப்பான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ட்ராப் எங்கடா இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. டேய் எவனோ ஒருத்தர் வரடா, சத்த வர வருதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. டேய் இன்னொருத்தர் வர எவனோ தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனையும் துரத்திட்டு வராங்க. நம்ம லூஃபியை தான் துரத்துறாங்க. டேய் 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 இங்க வாடா பொடியா, எங்கடா ஓடிக்கிட்டு சொல்றாங்க அவங்க. எப்படிடா உன்னோட செல்ல இருந்து நீ தப்பிச்சு வந்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டேய் நான் ஒன்னும் செல்லுக்கு வந்து வரலடா, நான் வெளியே இருந்து உள்ள வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். டேய் பொய் சொல்லாத சொல்றாங்க. டேய் நீ பார்க்க ஜெயிலர் மாதிரியே இல்ல, யாரா நீன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏசு உங்களுக்கு எங்க இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏசா? டேய் நீ போர்ட்டகஸ் டி ஏசு ஐடியா கேக்குறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா அவனை காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்றான். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாடா, யாரா நீ முட்டாளுன்னு சொல்றாங்க. டேய் அவன் லெவல் 5ல இருக்கான்டா, அங்கெல்லாம் நீ போகவே முடியாதுடா. அங்க இருக்க பிரிசனர்ஸ் எல்லாமே 100 மில்லியன் பெரிஸ் மேல ஒன்று அங்க வச்சிருப்பாங்க, நீலாம் போக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றான். லெவல் 5 சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் எங்களுக்காண்டி கீஸ் எடுத்து தர முடியுமா எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க விதி நாங்க மாட்டிக்கிட்டோம், நாங்களும் இந்த உலகத்தை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா பக்கி அங்க இருந்தா ஓடி வந்துகிட்டு இருக்கான். டேய் இது ப்ளூகோரின்னு சொல்றாங்க அவங்க. டேய் எங் மணிங்கிறது ஓடிடல செதறிடுன்னு சொல்றாங்க. பார்த்தா பக்கியை தூக்கிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டுறானுங்க. அவனை சாப் ஃப்ரூட் தான் சாப்பிட்டு இருக்கான். 2 துண்டா ஓடிக்கிட்டு இருக்கான். ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஆனா சடனா வந்து இணைஞ்சிட்டான். சாப் ஃப்ரூட்டை போட்டனால அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஓடிக்கிட்டே இருக்கான். டேய் முக்கியவரா நீ எங்கடா வந்த கோமாளின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இவன் பக்கில அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னையில ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ எதுக்கடா கோமாளி இங்க உள்ள வந்து சொல்லிட்டு பக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் என்னையில எவனுக்கு கேப்சர் பண்ணாடா, நானா தான்டா உள்ள வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது நீனா தான் வந்தியா, ஒன்னும் புரியலையான்னு சொல்லிட்டு அப்ப நீ காப்பாத்த வந்தியான்னு சொல்லி கேட்கறான். ஒன்னேல நான் ஏன்டா காப்பாத்த வந்திருக்கேன், நான் வந்து ஹேங்காக் வர ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் எந்த பிரச்சனையும் உள்ள மாட்ட மாட்டேன்னு சொல்லிருக்கேன்னு சொல்றான் லூஃபி. டே க்ளவுன் என்னை தொடாதான்னு சொல்லிட்டு லூஃபி அவன் மூஞ்ச பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ப்ளூகோரிஸோ பாஞ்சு அட்டாக் பண்றானுங்க. ஆனா தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. சந்தோஷமா தப்பிச்சு போலாம் நினைச்சேன், நீ ஏன்டா உள்ள வந்தன்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா ஓடிக்கிட்டு 2 பக்கமும் கார்ட்ஸ் வந்து நிக்கிறானுங்க. டார்ச்சர் இடத்துல இவன் ஒரு டார்ச்சரா வந்திருக்கான்னு சொல்லிட்டு பக்கி பாத்துக்கிட்டு இருக்கான். மாட்டக்கூடாடா, அதான்டா முக்கியம்னு சொல்றான் லூஃபி. டே கவர் பண்ணடா, இவன் கதையை முடிச்சிடறான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் எப்ப பிரச்சனை வந்தாலும் நீங்க என்னடா பாசிட்டிவாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாங்ஸை பத்தி தான் யோசி பாக்குறான். சரிடா எனக்கு சாய்ஸ் இல்லடா, நான் அதை செஞ்சு காட்டுறேன்னு சொல்றான் அவன். பார்த்தா 2 பேரும் சேர்ந்து பாஞ்சு ஒரு போடு போடுறானுங்க. ப்ளூகோரி செதறுதானுங்க. பார்த்தா லூஃபியும் பக்கியும் டீம் போடுறானுங்க. அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனுங்க மறந்தாங்க. See you bye.